இவ்வளவு பெரிய பாஜகவே அவர்கள் கண்டெயின் பண்ணி 27 சீட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் தோக்குமோ அந்த மாதிரி தொகுதிகளை கொடுத்ததாக அந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர் என்னிடத்துல வருத்தப்பட்டார். இந்த செய்தி சொன்னா அதே நண்பர் வருத்தப்பட்டு சொன்னாரு, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன், அங்க கனிமொழி, இந்த மாதிரி பல தொகுதிகள் வெற்றி கொள்ள முடியாத தொகுதி. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டாங்க. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எங்க அனுப்பிட்டாங்க? சாத்தூருக்கு அனுப்பிட்டாங்க. வானதி சீனிவாசன் தோவை தெற்குல நின்று ஜெயிச்சாங்க. அவங்கள அந்த தொகுதியை பறிச்சுக்கிட்டு வடக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லா இடத்திலும் கோவையில 10 தொகுதி, அதுல வந்து கோவை மாவட்டத்துல அதுலயும் அவர்கள் பெரும்பான்மை தொகுதி எடுத்துட்டு சும்மா பேருக்கு ஒரு தொகுதியை மட்டும் கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்துல திருப்பூர், ஈரோடு, அதாவது நாமக்கல், இப்படி எல்லா இடங்களிலும் உதகமண்டலம், கோவை, எல்லாத்துல இடத்த பார்த்தா சொற்பமா தான் கொடுத்திருக்கிறாங்க. நாகர்கோவில் தொகுதியில போன தடவை காந்தி ஜெயிச்சார். போன தடவை பிஜேபி ஜெயிச்ச 4 வேட்பாளர் தொகுதி, அந்த 4ல 2 ஏடிஎம்கே எடுத்துட்டு 2 கொடுத்திருக்காங்க. ஆக இப்படி ஒரே குழப்பம் தான் ஏடிஎம்கேல. திமுகவில் பெரும் துரோகம். இதுதான் முக்கியம். கடும் பதபதப்பில் இருக்கிறார்கள். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமான விடை தான். அதனால உள்ளங்கள் இணைய மறுக்கிறது. உதடுகள் மனவோ கூட்டணி. அறிவாலயத்தில் கடும் சிக்கல். காங்கிரஸ் கட்சி ஏராளமான தொகுதிகளை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற தொகுதி டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ கேட்கிறாங்க. இந்த அம்மா கேட்கிற தொகுதியை காங்கிரஸும் கேட்குது. ஆக இப்படி முரண். விடுதலை சிறுத்தைகளும் கேட்கிறாங்க. இந்த முரண்ட சமன் செய்யப்பட முடியாத பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இதுதான் உண்மை.